இன்னைக்கு டைப்ஸ் ஆஃப் வேக்சின் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹோமோலோகஸ் அப்படின்னா ஒரே ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் இது பண்ணுவாங்க அந்த வேக்சினில். அது வந்து ஒரு பர்ட்டிகுலர் இதுக்கு மட்டும்தான் வந்து போய் அழிக்கும். இப்போ கொரோனாக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேருந்து ஃபுல் பாடி பார்ட் எடுத்து இது பண்ணலாம். அதில் இருக்க அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும் எடுத்து வேக்சினாக க்ரியேட் பண்ணலாம். அதாவது ஒரே ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மைக்ரோப் ஒரே மைக்ரோப் இது பண்ணுறது. ஹெட்ரோஜீனியஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதே ஒரே மைக்ரோப் தான். இப்போ ஒரு சில மைக்ரோப்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அது வந்து ஹெட்ரோஜீனியஸ் வேக்சினாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பல மைக்ரோப் வந்து அழிக்கக்கூடியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செல்லுலார் அப்படின்னும் போது மொத்தமாக எடுத்து அனுப்புறது. இப்போ ஒரு பாக்டீரியா இருக்குது அப்படின்னா, இப்போ ஸ்டெஃப்லோகோக்கஸ் இருக்குது அப்படின்னா அது மொத்தமாக எடுத்து தான் நம்ம வேக்சினாக தயார் பண்ணணும். அது செல்லுலார். சப்செல்லுலார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் இல்லை கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அதை மட்டும் எடுத்து நம்ம பண்ணக்கூடியது. ஸோ தட் அதே மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸோ அதே மாதிரி டாக்ஸின்ஸோ நம்ம உடம்புக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நம்ம இம்யூன் சிஸ்டம் அதுக்காக ஃபைட் பண்ணும். அது வந்து சப்செல்லுலர். இப்போ அட்டெண்டன்ட் இல்லை லைவ் அட்டெண்டன்ட் சொல்லுவாங்க. அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸை நம்ம வேக்சினாக க்ரியேட் பண்ணி இது பண்ணுறது. உயிரோடுன்னு அப்படியே போய் மொத்தமாக பண்ண மாட்டாங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீக் பண்ணி அந்த வீக்கெண்டு ஃபார்மில் பண்ணி அதை வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி லைவ் அட்டெண்டட் உயிரோடு இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம வேக்சினாக பண்ணும்போது நமக்கு லாங் டைம் வந்து இம்யூனிட்டி கிடைக்கும். நேச்சுரலாக வந்த மாதிரி ஒன்று இதாக இருக்கும். அண்டு கில்டு பார்த்திங்க அப்படின்னா கொன்னுட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேக்சினாக தயார் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதோடய ஸ்ட்ரக்சரு அதோடய இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நமக்கு எந்த ஒரு பேத்தோஜெனிக் எஃபெக்ட்டும் வந்து கிடைக்காது. இப்போ இது ரெண்டுத்துலேயுமே என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருந்துச்சு அப்படின்னா இதுவே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகலாம். ஓகேங்களா? சப்யூனிட் அப்படின்னா மொத்த வேக்சின்லாம் நாங்கள் போட மாட்டோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு சப்யூனிட் ஒரு கால் தனியாக கை தனியாக அந்த மாதிரி பிச்சு போடுற மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஒரு சப்யூனிட்டை மட்டும் நாங்கள் எடுத்து வச்சு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ சப்யூனிட் பார்த்திங்கன்னா இப்போ பாலிசாக்கரைட் மட்டும் எடுத்து பண்ணுறது, இல்லை அதோடய ப்ரோட்டீனை மட்டும் அந்த ஆன்டிஜனோட ப்ரோட்டீனை மட்டும் எடுத்து பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது. இப்போ டாக்ஸைட் வேக்சின் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்மலின் அந்த மாதிரியான ஒரு சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி டீடாக்ஸிஃபை பண்ணுவாங்க. டீடாக்ஸிஃபை பண்ணி அந்த டாக்ஸின்ஸை மட்டும் அனுப்புவாங்க. ஸோ தட் நாளைக்கு நமக்கு வந்து ஏதாவது வந்துச்சு உண்மையாலே அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டாக்ஸினோடைய என்ன அளவு எப்படி அதை ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு தெரியும். அதனால ஈஸியாக அது ஃபைட் பண்ணிடும். ஸோ ரீகாம்பினன்ட் வேக்சின் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ அதிகமாக ரீகாம்பினன்ட் வேக்சின் தான் யூஸ் பண்ணுறாங்க. எம்ஆர்என்ஏ வேக்சின், டிஎன்ஏ வேக்சின் அந்த மாதிரி ஜெனட்டிக் மெட்டீரியல் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கோவிட் கூட எம்ஆர்என்ஏ வேக்சின் தான் யூஸ் பண்ணோம். ஸோ மிக்ஸ்டர் கம்பைன்ட் அப்படின்னா இப்போ இது ஒரே மாதிரி இப்போது என்ன சொல்கிறது டாக்ஸிட் வேக்சினு இல்லைன்னா வந்து இல்லைன்னா ஹெட்ரோஜீனியஸ் வேக்சின் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவாங்க. வேக்சின்ஸு டைப்பே அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு வேக்சின் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் ஆட்டோஜெனஸ் வேக்சின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட்டோடைய உடம்புலேருந்து ஓகேங்களா, இப்போ ஒரு பேஷண்ட்டோடைய உடம்புலேருந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை எடுத்து அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேக்சினாக பண்ணுறோம். ஸோ அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆட்டோஜெனஸ் வேக்சின். ஸோ இதே மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ ஃப்ரீஸ் ட்ரையிங் வேக்சின், அதுக்கப்புறமேட்டு ஆன்டிவைரல் வேக்சின், வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, ஆன்டினாலே அகெயின்ஸ்ட் இல்லைங்களா, ஆன்டி பாக்டீரியல் வேக்சின். ஃப்ரீஸ் ட்ரையிங்னா ஒரு மாதிரி சாலிட் ஸ்டேட்டில் ஃப்ரீசரில் வச்சு மாதிரி கட்டியாக இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி வேக்சின்ஸில் பல டைப்ஸ் இருக்குது. தேங்க்யூ.